Hey guys, welcome back to our channel. So, Manimegale vs Priyanka. இவங்க ரெண்டு பேருக்கு நடந்த இன்சிடென்ட் என்ன ஆச்சு என்ன பிரச்சனை? ஸோ ஆல்ரெடி 2 days முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை அவங்களோட யூடியூப் சேனல்லேயே வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. நான் எதுக்கு குக் வித் கோமாளிலேருந்து வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி. பட் அது ஒரு விஷயங்கள் இருந்தாலும் ஆக்சுவலாக குக் வித் கோமாளி சீசன் 5 செட்டில் நடந்த விஷயங்கள் என்ன? மணிமேகலையும் பிரியங்காவும் ஃபோனில் வந்து ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி ஆடியோலாம் வெளியே வந்து லீக் ஆயிருக்கு. அதெல்லாம் உண்மையா? ஸோ இது மாதிரி போன்ற பல விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் யார் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் விஜய். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மணிமேகலை வந்து சன் மியூசிக்கில் 2009 இருந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி சீசன் 1 அவங்க கோமாளியாகவும் சீசன் 4 வரைக்குமே அவங்க கோமாளியாகவும் தான் வந்து குக் வித் கோமாளியில் இருந்திருக்காங்க. இப்போ சீசன் 5 அவங்க ஆங்கராக வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இப்போ பிரியங்காவை எடுத்துப்போமே. ஸோ பிரியங்கா வந்து இவங்க மணிமேகலை மாதிரி தான் வந்து அவங்களும் வந்து ஆங்கர் குக் வித் கோமாளி சீசன் 5 குக்காக வந்து வந்திருக்காங்க. ஸோ இப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ள இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. ஸோ 2 days பிஃபோரா குக் வித் கோமாளியோட ஆங்கர் மணிமேகலை அவங்களோட யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட வியூஸ் மட்டுமே 48 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இது வரைக்கும் 2009 இருந்து இது வரைக்கும் நான் ஒரு ப்ரோக்ராமில் நான் போனாலும் அந்த ப்ரோக்ராமுக்கு என்னை கூப்பிட்டாலும் நான் அந்த இடத்துல வந்து என்னோட எஃபர்ட் அண்ட் என்னோட ஹார்ட் ஒர்க் இதுமாரி போன்ற பல விஷயங்கள் என்னோட டெடிகேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக போட்டு அந்த ஒர்க்கை முடிப்பேன். அதுதான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இது வரைக்கும் நான் யாரையும் வந்து என்ன குறை சொன்னதும் இல்லை, அவங்களும் வந்து என்ன குறை சொன்னதும் இல்லை. பட் ஆனால் 2024 குக் வித் கோமாளி சீசன் 5 இப்போ நான் ஆங்கராக வந்திருந்தேன். குக்காக வந்த ஒரு ஆங்கர், ஒரு ஃபீமேல் ஆங்கர் வந்து என்ன டாமினேட் பண்ணினே இருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கல. நான் ஆல்ரெடி பல தடவை அவங்ககிட்டயும் சொல்லிட்டேன் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம்கிட்டயும் சொல்லிட்டேன். அவங்களும் வந்து கரெக்டாக அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணவும் இல்லை. அண்ட் எனக்கு அந்த செட்டில் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாதனால நான் குக் வித் கோமாளி சீசன் 5 நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக குக் வித் கோமாளி சீசன் 5 செட்டில் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். குக் வித் கோமாளி சீசன் 5 ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எல்லாருமே வந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மணிமேகலைக்கும் அண்ட் பிரியங்காக்குமே வந்து ரெண்டு பேருக்குமே வந்து சண்டை போடுற மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கும். அண்ட் இவங்க பிரியங்கா வந்து மணிமேகலை டாமினேட் பண்ற மாதிரியே தான் போயிட்டு இருக்கும். அண்ட் அதுக்கு அடிஷ்னலாக வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட்டா அட் இர்ஃபானும் அண்ட் சுஜிதாவும் வந்து இருந்திருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துல காமெடி பண்றன்னு பேர்ல அது எல்லாருக்குமே வந்து இரிட்டேட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ குக் வித் கோமாளி 1 to குக் வித் கோமாளி 4 வரைக்குமே அது வேற லெவலில் என்டர்டெயின்மெண்ட் ஆகும். அந்த இடத்துல அவங்க யாராச்சும் ஒருத்தங்க வந்து எதாவது பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய காமெடி இருக்கும். அது வந்து நமக்கு தப்பாவே தெரியாது. ஏன்னா அதே மாதிரி கரெக்டாக ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு போவாங்க கோமாளிஸ் அண்ட் அங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருமே. ஓகேவா? பட் ஆனால் சீசன் 5 அது மாதிரி இல்லை. எல்லாருமே வந்து கொஞ்சம் டாக்ஸிக்காகவும் இருக்கு. ஒருத்தர் வந்து டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு, இன்னொருத்தர் வந்து சம்மந்தமே இல்லாமல் அடிக்கிற மாதிரி இருக்கு. மணிமேகலை அவங்க யூடியூப் சேனல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இது வரைக்கும் சீசன் 1 to சீசன் 4 வரைக்கும் இருந்த குக் வித் கோமாளியில் அங்கே இருந்த செட்டோ அண்ட் அங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் டீமும் வந்து வேற லெவலில் இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னால் எனக்கு சீசன் 1 இருந்து சீசன் 4 வரைக்கும் இருந்த அந்த ப்ரொடக்ஷன் டீம் மட்டும் தான். அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக பண்ண ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா அது சீசன் 1 to சீசன் 4 வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மணிமேகலை வந்து சொன்னது என்ன அப்படின்னா, நான் ப்ரொடக்ஷன் டீம்கிட்டே வந்து சொல்லிட்டேன் அண்ட் அவங்க பிரியங்கா கிட்டே நான் வந்து சொல்லிட்டேன். எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, அவங்க என்னை டாமினேட் பண்ணினே இருக்காங்க. அந்த இடத்துல எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டும் இல்லை. திரும்ப அந்த இடத்துல வந்து நான் இருந்த என்ன பிரயோஜனம்? அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல அந்த இடத்துல எனக்கு மணி கிடைச்சா என்ன, எனக்கு பேர் கிடைச்சா என்ன, எனக்கு புகழ் கிடைச்சா என்ன, அது மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சா கூட எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க குவிட் பண்ணியிருக்காங்க குக் வித் கோமாளி சீசன் 5 இருந்து. ஸோ இது மாதிரி இருக்கிற டைம்ல கரெக்டாக செமிஃபைனல் ரவுண்ட் அப்போ குக் வித் கோமாளி சீசன் 5 மணிமேகலையோ அண்ட் பிரியங்காவுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய கிளாஸ் நடந்திருக்கு உள்ளேயே. அதை வந்து கொஞ்சம் பேசி வந்து திரும்பி சால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த செமிஃபைனலுக்கு முன்னாடி ஒரு 2 எபிசோட் முன்னாடிலேருந்தே வந்து ஆல்ரெடி இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்ததுனால செமிஃபைனல் அப்போ வேற லெவல் வந்து ஸ்பீடாக இருந்துச்சு. ஸோ மணிமேகலையோட விஷயங்கள் என்ன அப்படின்னு மணிமேகலை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆங்கராக இருக்கிற என்னோட ஒர்க்கை வந்து என்னை பார்க்க விடுங்க. நான் பண்ண வேண்டிய ஒர்க்கில் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் குக்கு தானே, அந்த ஒர்க்கை வந்து பாருங்க. நாங்கள் சீசன் 1 சீசன் 4 வரைக்கும் நாங்கள் கோமாளியாக இருந்திருக்கோம். பட் ஆனால் எங்களோட ஒர்க் கோமாளி ஒர்க்கா நாங்கள் அதை மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம். அதை தவிர வேறு நாங்கள் எந்த விஷயத்துக்கும் வந்து நாங்கள் உள்ளே வந்து இன்வால்வ் ஆகவே மாட்டோம். ஸோ பட் ஆனால் நீங்கள் வந்து குக்கிங் தவிர நீங்கள் என்னோட விஷயத்துக்குள்ளே வரீங்க, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து உடைக்கிற மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுமாதிரி அப்போயே வந்து இந்த கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. கரெக்டாக சீசன் 5 செமிஃபைனல் ரவுண்ட் அப்போ பாதியிலே வந்து மணிமேகலை இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் ரக்ஷன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மணிமேகலை ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் அப்படின்னு சொல்லி அந்த சென்டென்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சிருப்பாரு. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா,
மணிமேகலுக்கு வந்து ஆல்ரெடி இந்த கிளாஷ் போயிட்டு இருந்தால அன்னைக்கு செமிஃபைனல் ரவுண்ட் அப்போ வேற லெவல்ல இந்த பிரச்சனை பெருசா இருந்திருக்கு. அப்போ வந்து மணிமேகலை அந்த செட்ல இருந்து வெளியே கேரவனுக்கு போயிருக்காங்க. அந்த டைம்ல ப்ரொடக்ஷன் டீமும் அண்ட் ஒரு சில லீடர்ஸ் அண்ட் ஹெட் பொசிஷன்ல இருப்பாங்க. அவங்களாம் வந்து மணிமேகலை கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, பரவாயில்ல நீங்க வந்து உள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து எப்பவுமே நடக்கிறது தானே. இதுல என்ன இருக்கு புதுசா? நீங்க வந்து பிரியங்கா கிட்ட வந்து சாரி கேளுங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய ஆளு. இல்ல நீங்க இப்ப சாரி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரோகிராம் நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்தோம் அண்ட் ஹெட்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாருமே வந்து மணிமேகலை கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அப்பதான் மணிமேகலை ஒரு முடிவும் எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் நான் வரவே மாட்டேன். எனக்கு சாரி கேட்டு தான் வந்து இந்த இடத்துக்கு நான் வரணும். இந்த சாரி கேட்டா எனக்கு பல ப்ரோகிராம் நீங்க தருவீங்க அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி ப்ரோகிராம் தேவையில்ல. நான் குயிக் பண்றேன் அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா அவங்க அந்த இடத்துல இருந்து வெளியே போயிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நடந்த விஷயம். ஸோ இப்போ வந்து மணிமேகலைக்கும், பிரியங்காவுக்கும் வந்து நடந்த விஷயத்த வந்து பார்த்துட்டோம். ஸோ மணிமேகலை வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி அவங்களோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. பட் ஆனா பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் அவங்க யூடியூப் சேனல்லயோ, அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியிலோ அண்ட் ட்விட்டர்லயோ எந்த இடத்துலயுமே வந்து எந்த நியூஸும் வந்து வெளிய வரல. ஸோ அவங்களும் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தான் நம்ம வந்து அத கரெக்ட்டா அனாலிசிஸ் பண்ணி இதுதான் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா சொல்ல முடியும். இதுல இர்ஃபானும் பிரியங்காவும் வந்து குரூப்பிசம் பண்ணி ஒருத்தரை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து நம்ம டிவிலேயே பார்த்திருப்போம். டெலிகாஸ்ட் பண்ற ஒரு எபிசோட நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? ஓவர் இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. மணிமேகலையோட ஒர்க் அவங்க பண்ணவே விடல. இர்ஃபான் வந்து காமெடிக்கு பண்றேன்னு சொல்லி ரொம்ப ஓவரா அடிக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் ஆல்ரெடி சீசன் 1 to சீசன் 4ல இருந்த அந்த புரொடக்ஷன் டீம் வந்து டாப்பு குக்கு அண்ட் டூப்பு குக்கு அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் பட் போயிருக்காரு பாத்தீங்களா? அந்த இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு புது புரொடக்ஷன் டீம்னால இந்த சீசனே வந்து ஆல்மோஸ்ட் ஒண்ணுமே இல்ல. கேவலமா இருக்குன்னு தான் வந்து சொல்லியே ஆகணும். பட் ஆனா சீசன் 5ல ஸ்டார்டிங்ல இருந்து செமிஃபைனல் வரைக்கும் ரொம்ப இரிட்டேட்டிங்கா எதுக்கு இவங்கலாம் இப்படி பண்றாங்க? ஒரு ரெஸ்பெக்ட் இல்லையா? இப்படிலாம் பண்ணலாமா? இப்படிலாம் பேசலாமா? அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் அந்த எபிசோட பார்க்குற எல்லா மக்களுக்குமே வந்து இருக்கு. எனக்கும் இருக்கு. நான் பெர்சனலா நானும் வந்து பார்ப்பேன். எனக்கு பெர்சனலா நெறைய விஷயங்கள் வந்து தோணுச்சு. ஓகேவா? ஸோ இது மாரி பல விஷயங்கள் இருந்தாலும், ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கு. ஆல்ரெடி நம்ம 3 to 4 டேஸ் முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சென்னை பீப்பிள் வாஸ்ட் எம்ஜி ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ. அந்த லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல, ஐகான்ல அண்ட் என் ஸ்கிரீன்ல குடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி கூட பாருங்க. ஸோ அந்த வீடியோல வந்து ஒரு ரெஸ்பெக்ட், ஒருத்தவங்களுக்கு தர வேண்டிய மரியாதை, ஒருத்தரை எப்படி ஈக்குவலா பார்க்குறோம், சமமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பல விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சீசன் 5 குக் வித் கோமாளில வந்து நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ குக் வித் கோமாளில பிரியங்காக்கும், மணிமேகலுக்கும் இங்க நடந்த இந்த கிளாஷ்னால மணிமேகலுக்கு சப்போர்ட்டா நெறைய பேர் வந்து இர்ஃபானோட இன்ஸ்டாகிராம்லயும், யூடியூப் சேனல்லயும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல போய் திட்டுறாங்க. நெறைய பேர் வந்து சப்போர்ட் ஃபார் மணிமேகலை அப்படின்னு பல விதமா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே தான் வந்து பிரியங்காக்கும். சில பேர்லாம் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் மணிமேகலை அண்ட் ஹேஷ்டாக் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ட்டு பல விதமான ஹேஷ்டாக் வந்து வேற லெவல்ல இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கு. இன்ஸ்டாகிராம், யூடியூப் அண்ட் ட்விட்டர் எல்லா இடத்துலயுமே. அடுத்ததா வந்து சுஜிதா அக்கா இருக்காங்கல்ல. ஸோ அவங்களும் வந்து சும்மா ஃபன்னுக்கு கலாய்க்கிறேன்னு பேர்ல, மணிமேகலை கலாய்க்கிறேன்னு பேர்ல பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால, ஸோ இந்த சுஜிதா அக்காவும் வந்து இந்த இடத்துல திரும்பியும் ஜாயின் பண்றாங்க. இது வந்து குறிப்பிட்ட டைம்ல எபிசோட்லயும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. செஃப் தாமு அவர்கள் சொன்னது, பிரியங்கா இது வந்து உன்னோட ஸ்டார்ட் மியூசிக் கிடையாது. இது வந்து குக் வித் கோமாளி. நாங்க சொல்றதா சட்டம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த இடத்துலயே வந்து செஃப் தாமு பிரியங்கா ஓவரா பேசுனதுனால அவர் வந்து நோஸ் கட் பண்ற மாதிரி இந்த விஷயம் சொல்லியிருப்பாரு. பட் ஆனா குக் வித் கோமாளியோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இப்ப என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நாங்க இதுக்கப்புறம் குக் வித் கோமாளிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் யோசிக்கிறாங்க. நாங்க டாப்பு குக்கு, டூப்பு குக்கு அந்த இடத்துக்கு நாங்க போயிடுறோம்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. பட் இதுதான் வந்து ஆக்சுவலா நடந்த வந்து விஷயம். ஸோ பிரியங்கா வந்து எதுக்கு இன்னும் ரிப்ளை பண்ணல இந்த விஷயத்தினால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க ஆல்ரெடி அவங்க வெக்கேஷன் போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வெக்கேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க திரும்பி வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இந்த விஷயம்லாம் வந்து செட்ல நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் அவங்க வீடியோல அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால, பிரியங்கா வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க சொல்ற கருத்தை பொறுத்து தான் வந்து மணிமேகலைக்கும், பிரியங்காவுக்கும் நடந்த விஷயம் ஆக்சுவலா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். குரேஷி சீசன் 1ல இருந்து சீசன் 5 வரைக்கும் வேற லெவல்ல காமெடி பண்ணி மக்களை சிரிக்க வச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்க டைம்ல குரேஷி இன்ஸ்டாகிராம் அவரோட அக்கௌண்ட்ல இருந்து மணிமேகலையோட அக்கௌண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கமெண்ட் வந்து குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த கமெண்ட் டெலீட் ஆயிருக்கு. அதோட மெயினா மணிமேகலை அவர் அன்ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ குரேஷ் எதுக்கு இது மாதிரி பண்ணணும்னு சொல்லி பல பேர் பல விதமா யோசிக்கிறாங்க. இதுல வந்து ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குரேஷ் வந்து பிரியங்காக்கு சப்போர்ட்டா போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து ப்ரொடக்ஷன் டீம்னால வந்து குரேஷ் இது மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி பண்ணா குரேஷிக்கு அடுத்தடுத்த ப்ரோக்ராம் நிறைய கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பல விதமான விஷயங்கள் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக இருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு விஷயம் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஒரு விஷயத்தினால இவ்வளோ பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு தர வேண்டிய மரியாதையை அவங்களுக்கு கரெக்டாக அந்த டைம்ல அந்த இடத்துல கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் தராமல் இருந்தாங்க அப்படின்னா இதுதான் பிரச்சனை. ஸோ இந்த வீடியோ முழுக்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.